அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் 2025-26 ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த குரு பயிற்சியின் மூலம் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் யாவன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், திருமணஸ்தானம். ஸோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அவரது பார்வையின் மூலமாக 3 வீடுகளை பார்ப்பார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 11ஆம் வீடு, 1ஆம் வீடு, 3ஆம் வீடு இது எல்லாமே அவரது பார்வையின் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான வீடுகளாகும். ஸோ அப்போது 7வது இடத்திற்கு வருபவர் கண்டிப்பாக திருமண யோகத்தை கண்டிப்பாக செய்து வைப்பார். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் கட்டாய திருமணம் கண்டிப்பாக உண்டு. அதேபோல் லக்னத்தை பார்ப்பதன் மூலமாக, ராசியை பார்ப்பதன் மூலமாக தான் நினைத்த மாதிரியான திருமணத்தை அடைய முடியும். தான் நினைத்த மாதிரியான வெற்றிகளை, முயற்சிகளை அவர்கள் நினச்ச மாதிரியான ஒரு மனமகிழ்வோடு நடக்கக்கூடிய காலமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 1ஆம் வீட்டையே பார்க்கிறார். அதாவது தனுசு ராசியையே மிதுன ராசியில் இருந்து கொண்டு அவர் குரு பார்வையின் மூலமாக பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ராசியும் லக்னத்தையும் பார்ப்பதுங்கிறது ஒரு விசேஷமான ஒன்று. ஏன்னா முழு சுபராகிய குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசி, அதாவது தனுசு ராசியவே பார்ப்பதன் மூலமாக அவர்களுடைய அந்த மனக்குழப்பங்கள், மனச்சிக்கல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு முடிவு தீர்க்கமாக, ஸ்திரத்தன்மையோட ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையும். அதே மாதிரி அவர்களுக்கான ஒரு மரியாதை, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய காலமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே இந்த ராசியை பார்ப்பதன் மூலமாக குரு கொடுக்கக்கூடிய நன்மைகள். அதேபோல் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். ஸோ இது வரைக்கும் தொழிலில் பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை, பெருசாக லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக லாபங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதேபோல் 3ஆம் வீடையும் பார்வையின் மூலமாக பார்க்கிறார். அது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம், தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள், காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். அப்போ எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஒரு வருடம் கண்டிப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை காணக்கூடிய காலமாக இருக்கும். அதேபோல் காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு 3ஆம் இடத்தையும் பார்க்கும்பொழுது காதல் திருமணம் அதிகமாக நடைபெறக்கூடிய காலமாக இந்த ஒரு வருடம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிற இடமும் சிறப்பு, பார்வையின் மூலமாக பார்க்கக்கூடிய இடங்களும் சிறப்பு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் அருமையான அற்புதமான காலமாக கண்டிப்பாக அமையும். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள், ஒரு பொதுவான பலன்கள். அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம். அப்போது தான் எக்ஸாக்டாக குரு பகவான் எந்த ராசியில் என்ன நிலைமையில் இருக்கார், எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.